نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فإذا دخلتم بيوتا فسلموا على أنفسكم تحية من عند الله مباركة طيبة. وقال تعالى أيضا: ما سلككم في سقر؟ قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. صدق الله العلي العظيم. عن عبد الله بن سلام رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام. رواه الترمذي. وكما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து ஆளுகின்ற எல்லா வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அலோலுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபிஅ தாபிஈன்கள், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி நடந்தார்களோ, பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, பின்பற்ற இருக்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வீற்றிருக்கக்கூடிய அன்பு சிநேகிதர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்விலே என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, என்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்தால் அந்த நிரந்தரமான இன்பமே இன்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தில் உங்களுடைய வெற்றியை, இறுதி முடிவை நல்லதாக அமைத்துக் கொள்ளலாம், அதிலே இன்பமாக நிரந்தரமாக நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்று நமக்கு ஆசையூட்டிருக்கிறானோ அப்படியான விடயங்களை இயன்ற அளவு இடத்தில் நடந்து கொள்ளுமாறு, இன்னும் என்னென்ன கருமங்களை எல்லாம் விட்டு விலகி வாழ்ந்து கொள்ளும்படி தடை எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லாம் செய்வதன் மூலம் அந்த பயங்கரமான கொடூரமான நரகத்தினுடைய வேதனைகள் எல்லாம் இருக்கிறது என்று எமக்கு எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களிலிருந்து எம்மை முற்றுமுழுதாக விலக்கி வாழ்ந்து கொள்ளும்படி முதற்கட்டமாக எனக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ மஸ்ஸதஅது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களை விடவும் சிறந்த படைப்பு இந்த மனித சமுதாயம். இந்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியின் பக்கம் செல்லக்கூடாது, அவர்கள் ஈருலகிலும் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
அந்தந்த கோத்திரங்களுக்கு அந்தந்த கோவுகளுக்கு வேதங்களை அருளி அவர்களுக்கு அதற்கு பொறுப்பாக நபிமார்களையும் அனுப்பி சுப்ஹானல்லாஹ் அந்த மனித சமூகத்தை வழிநடத்தினார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இறுதியாக வந்தவர்கள் எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டினார்கள். அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத், அவர்கள் நாளை மறுமைக்கு பின்னால், நாளை மௌத்துக்கு பின்னால் அவர்கள் இன்பமே இன்பம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் குடியேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுவர்க்கத்துக்கு நாம் எவ்வாறு லேசாக ஈடேற்றமாக நுழைவது என்பதனை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சுவர்க்கம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை சொல்லும் பொழுது முதலாவதாக சொன்னார்கள், அப்சுஸ் ஸலாம், ஸலாத்தை நீங்க பரப்புங்க, உங்களுக்கு மத்தியிலே ஸலாத்தை நீங்கள் பரப்புங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வாஜிமுத் தஆம், உணவளியுங்கள், பசித்தவர்கள் தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். உங்களிடத்திலே சாப்பாடு கேட்கிறார்களா, தங்களுடைய கஷ்டங்களை முன்வைக்கிறார்களா, அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள். மூணாவது, வஸீலுல் அர்ஹாம், குடல்வாய் இனங்களை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள். குடும்பத்தார்களோடு அன்பாக பாசமாக நடவுங்கள். உங்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். நான்காவது சொன்னது, வஸல்லு பில்லைலி வன்னாஸு நியாம், மக்கள் எல்லாம் அழகான முறையில இன்பமாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய படுக்கையை நீக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனுடைய முன்னிலையிலே நீங்கள் அவனை வணங்குங்கள். இவைகள் அனைத்தையும் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நிம்மதியாக சந்தோஷமாக ஈடேற்றமாக நீங்கள் சுவனம் நுழைவீர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுவர்க்கம் செல்வதற்காக வேண்டித்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதுதான். நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும். அங்கதான் இன்பமே இன்பம், அதுக்கு முடிவு கிடையாது. அங்க சந்தோஷமே சந்தோஷம், சுப்ஹானல்லாஹ், அங்க முடிவு கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை அதுதான். உலக வாழ்க்கையை முடிந்துவிடும், கபருடைய வாழ்க்கையை முடிந்துவிடும், கியாமத்துடைய வாழ்க்கையை முடிந்துவிடும். அதுக்கு பின்னால நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் அது சுவர்க்கம் தான். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கவாதிகளுக்கு சுவர்க்கம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகவாதிகளுக்கு நரகம். அந்த ரெண்டும் தான் நிரந்தரமானது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இன்பம் நிறைந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்றிருந்தால் நாம் செய்ய வேண்டியது எங்களுக்கு மத்தியிலே ஸலாத்தை பரப்ப வேண்டும். ஸலாம் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மட்டுமல்ல, எங்களுடைய பேச்சு வார்த்தைகள் அனைத்தும் இஸ்லாம் கூறியதாக இருக்க வேண்டும், இஸ்லாத்திலே கூறப்பட்டதாக இருக்க வேண்டும். பொய், புறம், கோல் எதுவுமே இருக்கக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா லகிய அஹதுகும் அஹாஹு, நீங்க உங்களோட சகோதரனை சந்தித்தால் ஃபல் யுஸல்லிம், அவருக்கு சலாம் சொல்லட்டும். அவருக்கு சலாம் சொல்லட்டும். ஃபஇன் ஹாலத் பைனஹுமா, உங்களுக்கு இரண்டு பேருக்கும் மத்தியில ஏதாவது ஒரு திரை வருவது, இதன் மூலமாக ஷஜரத்துன் ஓ ஜிதாருன் ஓ ஹஜருன், ஒரு நீங்க சலாம் சொல்லிட்டு போனீங்க,
அதற்கு பின்னால நீங்க போகக்கூடிய நேரத்துல அந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு சிவரு அல்லது ஒரு மரம், ஒரு கல்லு, ஒரு பிரிவினையை ஏற்படுத்துது. பின்னால நீங்க சுத்தி வந்து அவரை திருப்பி சந்தித்தால் மறுபடியும் நீங்க சலாம் சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். சலாம் நாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் சொல்லணும் இல்ல. நாங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் சொல்லணும் இல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நாங்க சலாம் சொல்றோம். இப்ப அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் கூட நாங்க திரும்பவும் சலாம் சொல்றோம். இதுதான் மார்க்கம் சொல்லுது. சலாம் சொன்னால் சுப்ஹானல்லாஹ் அதற்கும் நன்மை இருக்குது, சும்மா இல்ல, அதற்கும் கூலி இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அவர்களுடைய அந்த மஜ்மாவிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றார். அதற்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பின்னால் அந்த மனிதன் அப்படியே சஃபையில உட்கார்ந்தார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஷ்ருன் என்றார்கள். அதற்கு பின்னால் இன்னொரு மனிதர் வருகிறார். இன்னொரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு பதில் சொல்கிறார்கள். பின்னால் அந்த மனிதரும் உட்கார்ந்து கொள்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரூன் என்றார். மூன்றாவதாக ஒரு மனிதர் வருகிறார். அந்த நேரத்தில் அவர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூர்த்தியான முறையிலே ஸலாத்தை சொல்கிறார். அதற்கும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். பின்னால் அம்மனிதரும் அந்த சபையிலே உட்கார்ந்து கொள்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஸலாத்துன் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? அஷ்ருன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்களே, அந்த சலாம், அந்த இரு வார்த்தைக்கும் அந்த மனிதனுக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மாத்திரம் சொல்கிறார், 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு இஸ்ரூன் என்று சொன்னார்களே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு 20 நன்மைகள் கிடைக்கிறது. அதே போல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பூர்த்தியான முறையில மூன்றாவது மனிதர் சொன்னார் அல்லவா, அவருக்கு 30 நன்மைகள் கிடைக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது வாழ்க்கையிலே எத்தனை வார்த்தைகளை விழித்ததிலிருந்து படுக்கும் வரைக்கும் நாங்கள் உபயோகிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைகளிலே எங்களுக்கு பிரதிபலன் அளிக்கக்கூடிய வார்த்தைகளாக எங்களோட வார்த்தைகள் இருக்கிறதா என்பதனை நானும் நீங்களும் சற்று சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலாத்துக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்கிறது. நாம் லேசாக பாவிக்கிறோம் எங்களுடைய சோம்பேறித்தனத்தால். அன்புக்குரியவர்களே, ஸலாத்தை அரவசையிலே நிப்பாட்டவானாம். பூர்த்தியாக ஸலாத்தை சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பூர்த்தியாக ஸலாத்தை சொல்லுங்கள். அதற்கு பதில் சொல்வதையும் பூர்த்தியாக சொல்லுங்கள். பதில் சொல்றது வாஜிப். இதனுடைய பிரதிபலன் எங்களுக்கு எப்ப தெரியுமா கிடைக்கும், எப்ப தெரியுமா விளங்கும்? அதற்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரூஹை கைப்பற்றுவார்களே, அதற்கு பின்னால எங்களோட கண்கள் மூடப்படுமே, அந்த நேரத்தில் தான் விளங்கும். எங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தையும் இதுவாகவே எங்களுக்கு ஆக்கிக் கொண்டு இருந்துச்சே என்று சொல்லி நாங்கள் சிந்திப்போம். சகோதரர்களே, அந்த கட்டம் வருவதற்கு முன்னால் நாங்கள் ஸலாத்தை அழகான முறையிலே சொல்வோம், பூர்த்தியாக சொல்வோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யுஸல்லிமு ராகிபு அலல் மாஷி. பிரயாணம் செய்யக்கூடிய மனிதர் வாகனத்திலே செல்கிறாரா, அவர் நடந்து செல்லக்கூடியவருக்கு சலாம் சொல்லட்டும். நடந்து செல்லக்கூடியவர் உட்கார்ந்து இருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்லட்டும். கொஞ்சம் பேராக இருக்கக்கூடிய அந்த சபையில பெரிய அதிகமானவர்கள் நீக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும். சிறுவர் பெரியவருக்கு சலாம் சொல்லட்டும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏன் பிரயாணம் செய்யக்கூடியவர், வாகனத்தில் செல்லக்கூடியவர், நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும்? இதிலேயும் ஹிக்மத் இருக்கிறது. எங்களுடைய நடைமுறையிலே பார்ப்போமாக இருந்தால், வாகனத்திலே செல்லக்கூடிய ஒருவருக்கு நடந்து செல்லக்கூடியவர் சலாம் சொன்னால் உடனே அவர் திரும்பி பார்ப்பார். யார் என்று பார்ப்பார்? அவருடைய சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். அதன் காரணமாக எதிரிலே வரக்கூடிய வாகனங்களோ அல்லது ஏதாவது ஒரு இடையூறின் மூலமாக அவருக்கு ஆபத்துக்கள் வரலாம் என்பதனால, நீங்க பிரயாணம் செய்யறீங்களா, வாகனத்துல செல்கிறீர்களா, நீங்க நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. நடந்து செல்லக்கூடியவர் உட்கார்ந்து இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. இதன் மூலமாக எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஹிக்மத்தான முறையில் எங்களுக்கு சொல்லப்பட்டீங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எமது வாழ்க்கையிலே அதிகமாக சலாத்தை பரப்புவோம். சலாம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் எங்களுக்கு சொல்லும்படி ஏவிருக்கிறான். ஃபஇதா தகல்தும் புயூதா, நீங்க உங்களோட வீட்டுக்கு நுழையக்கூடியவர்களாக இருந்தால், நீங்க உங்களோட வீட்டுக்கு தான் நுழைகிறீர்கள், ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் தஹியத்தன் மின் இன்தில்லாஹ் முபாரகத்தன் தய்யிபா. அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த காணிக்கை, அந்த பரக்கத்தான அந்த பாக்கியத்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்ற வார்த்தையை நீங்க வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நீங்க கூறிக்கொண்டு நுழையுங்க. அது உங்களுக்கும் பரக்கத், உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் பரக்கத். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை நாங்க மறந்துட்டோம். எங்களோட வாழ்க்கையில இருந்து இந்த விடயத்தை நாங்க கலட்டி எடுத்துட்டோம். இதனால எங்களோட வீட்டுல பரக்கத் இல்லை, எங்களோட வீட்டுல நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ள போனால் மனைவி கணவனை பார்க்கிறது எதிரே போல, மனைவியோட பேச்சுக்கள் எல்லாம் காதால கேட்கிறாது. என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? ஆரம்பமே சீரு. வீட்டுக்குள்ளே நுழைவாயில நாங்க கால் எடுத்து வைக்கிறோம், சலாத்தை சொல்கிறோம் இல்லை என்று இருந்தால் அங்கு எங்களோடு ஷைத்தான் வருகிறான். இனி கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்குறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய சந்தர்ப்பத்திலும் வெக்கம் பார்க்க வேண்டாம். சலாத்தை சொல்லிக் கொண்டு நுழையுங்கள். அந்த சுன்னாவை ஹயாத்தாக்குங்கள். அந்த அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கும் பரக்கத், உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பரக்கத். அன்புக்குரியவர்களே, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும். மனைவியிடத்தில் பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலே நிம்மதி சந்தோஷம், பிள்ளைகளோடு பழங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நிம்மதி சந்தோஷம். ஆகையினால நாம் சலாத்தை சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள்ள போவோம். இரண்டாவது விடயமா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாத்திஹிமுத் தஆம், நீங்க சாப்பாடு கொடுங்க, உணவளிங்க. ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள் உங்களிடத்திலே வருகிறார்களா, அவர்களுடைய கஷ்டங்களை முன்வைக்கிறார்களா, அவர்களுக்கு நீங்க உணவளிங்க, அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் எங்களை ஈடேற்றமான முறையில, கண்ணியமான முறையில, சாந்தமான முறையில சுவனம் செல்லக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, யா அபாதர் இதா தபக்த பிர்கதன், நீங்க ஒரு இறைச்சி துண்டை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபஅக்திர் மாஅஹா, அதுல நீங்க தண்ணீரை கொஞ்சம் கூடவாக வைங்க, அதுல நீங்க தண்ணீரை அதிகப்படுத்துங்க. வதஆஹ ஜீரான, உங்களோட அண்டை வீட்டருக்கும் நீங்க அதனை கொடுங்க. இறைச்சி துண்டு ஆக்குறோம், ஒரு கறியை கொஞ்சம் போல ஆக்குறோம், அதுல நாங்க தண்ணீரை கூடவாக வைத்து பிற மக்களுக்கும் கொடுத்து உதவி செய்யுங்க என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாலும் இது எங்களுக்கும் சேர்த்துதான். அவர்களுடைய உம்மத்தாகிய, எங்களுடைய ஹபீபுடைய உம்மத்தாகிய எங்களுக்கும் சேர்த்துதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுன்னாவை நாங்கள் ஹயாத்தாக்குவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் சாப்பாடு கொடுக்கிறது, உணவளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சாப்பாடு கொடுக்கிற விடயத்துல எங்களோட வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்களா? எங்களோட வீட்டுக்கு ஏழைகள், மிஸ்கீன்கள், அனாதைகள் வருகிறார்களா? இன்றைக்கு
நடக்கக்கூடிய விடயங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணவன் சொல்றாரு மனைவியிட்ட, இன்னைக்கு இவங்க எல்லாம் வாராங்க என்று சொன்னால் மனைவியுடைய முகம் வீங்குது, மனைவியுடைய முகம் சிவக்குது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வீட்டாரையும் எங்கட குடும்பத்தினர்களையும் உணவளிக்க பழக்குங்க. கொடுக்க கொடுக்க ஒரு நாளும் குறையாது. எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளோ எங்களுக்கு சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக வேண்டி? நாளைக்கு அங்க எங்களுடைய பட்டோலைகள் நிறைந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதிபலன் அங்க போன பின்னால் தான் தெரிய வரும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் உணவளிக்கவில்லையோ, யாரெல்லாம் பசித்தவர்களுக்கு உணவளிக்கவில்லையோ, யாரெல்லாம் உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவி செய்யவில்லையோ அவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது மா சலககும் ஃபீ ஸகர், உங்களை சகர் என்ற நரகத்திலே வீழ்ச்சியது என்ன என்று சொல்லி சகர் என்ற நரகத்திலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கப்படும். மா சலககும் ஃபீ ஸகர், முதலாவது காரணம் சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கல்ல, அல்லாஹ் கடமையாக்கி அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கல்ல, உலக வாழ்க்கை எங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதை நாங்கள் நிறைவேற்றல்ல, அந்த வாழ்க்கையிலே அவனை நாங்கள் சந்தோஷப்படுத்தல, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணியல்ல. இதுதான் எங்களை நரகத்திலே வீழ்த்தக்கூடிய மிக முக்கியமான காரணம். இரண்டாவது காரணத்தை சொல்லுவாங்க, வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன், நாங்க ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. சகோதரர்களே, நாம் உணவளிக்கவில்லை என்றிருந்தால் அல்லாஹ் எங்களை சோதிப்பதற்காக வேண்டி எங்களிடத்திலே ஏழைகளை, மிஸ்கீன்களை, ஃபகீர்களை, அனாதைகளை அனுப்புவான். அவர்களை நாங்கள் அனுசரிக்கவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் மாட்டிக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் உணவளிக்கவும் வேண்டும், மக்களை உணவளிக்கக்கூடியவர்களாக தூண்டவும் வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையிலே கவலைப்படுவார்கள், கைசேதப்படுவார்கள். நாம் உணவளிக்கவில்லையே, எங்களிடத்திலே கேட்டு வந்தார்களே, வெக்கம் பாராது அவர்களுடைய கஷ்டங்களை முன்வைத்தார்களே, அப்பொழுது நாங்கள் கொடுக்கவில்லையே, எங்களிடத்திலே இல்லையா, பிற மக்களை தூண்டி ஆசை காட்டி அவர்களுக்கு உதவி செய்யுமாறு நாங்கள் ஏவவும் இல்லையே. ولا تحاضون على طعام المسكين ولا يحض على طعام المسكين என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பிறருக்கு உணவளிக்குமாறு நாங்கள் ஏவவும் இல்லையே. அந்த இடத்திலே கைசேதப்பட்டு, அந்த இடத்திலே கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தை சஹாபாக்கள் சரியான முறையிலே விளங்கினார்கள். அவர்கள் அவர்களுடைய விருந்தாளிகளோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள். ஒரு முறை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல ஒரு சஹாபி வருகிறார். ஒரு சஹாபி வந்து தன்னுடைய கஷ்டங்களை முன்வைக்கிறார். தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பசி, தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வறுமை, தன்னுடைய கஷ்டங்களை முன்வைக்கிறார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை தன்னுடைய வீடுகளுக்கெல்லாம் அனுப்பி, தன்னுடைய வீட்டில் ஏதாவது சாப்பிட இருந்தால் எடுத்து வரும்படி ஏவி அனுப்புறாங்க. தன்னுடைய மனைவிமார்களுடைய எல்லா வீடுகளுக்கும் அந்த சஹாபி பேச்சு வீட்டுல ஏதாவது இருந்தால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வரும்படி சொன்னார்கள். ஆகையினால இருந்தால் கொடுங்க என்பதாக கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈருலக தலைவர் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டில் கூட, அன்னவர்களுடைய ஒரு வீடல்ல 9 வீடுகளில் கூட சாப்பாடு இருக்கவில்லை. ஒரு கவலம் கூட சாப்பாடு இல்லை. ஆனால் ஒரு மனிதர் தன்னிடத்திலே வந்திருக்கிறார். கஷ்டத்தை சொல்லி, வறுமையை சொல்லி, தன்னுடைய பசியை சொல்லி வேண்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப போன சஹாபி அப்படியே வந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றார், யா ரசூலல்லாஹ், வீட்டுல எந்த சாப்பாடுமே இல்லை யா ரசூலல்லாஹ். அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் பார்த்து சொல்றாங்க, இந்த மனிதனுக்கு யார் இந்த இரவு உணவளிக்கிறது? இந்த ஓசையை கேட்ட ஒரு அன்சாரி சஹாபி
அவரை எழுப்பி நின்று, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுக்கு நான் உணவு கொடுக்கிறேன், இந்த மனிதனுக்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து அவரை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு மனைவிடத்தில் சொல்றார், மனைவியே, இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி. வீட்டில என்ன சாப்பாடு இருந்தாலும் எது இருந்தாலும் ஒன்றை நீ மறைச்சி வைக்க கூடாது. எனக்காகவோ உனக்காகவோ என்னுடைய பிள்ளைகளுக்காகவோ எதுவும் நீ மறைச்சி வைக்க கூடாது. எது இருந்தாலும் நீ முன்னே கொண்டு வந்து அவரை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். நாங்க இன்னைக்கு பசியில் இருந்தாலும் சரி, நாங்க அவருக்கு கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ், எப்படி மனம் சகோதரர்களை அவர்களுடைய விளக்கினார்கள். இந்த துனியாவுடைய அற்பம், ஆகரத்துடைய மகிமை உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்துச்சு. இது வாழ்க்கையே இல்லை, நாங்க வாழ வேண்டிய இடம் அங்க. அழகான முறையில விளங்கி இருந்தார்கள், அழகான முறையில விளங்கி இருந்தார்கள். பின்னால அந்த மனைவி சொல்றா, எனக்கும் உங்களுக்கும் சாப்பாடு இல்லை, ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிறோம், கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிறோம் என்று சொல்றாங்க. அப்ப கணவன் சொல்றாரு மனைவிட்ட, நீ பிள்ளைய எப்படியாச்சு தாலாட்டி பிள்ளைய தூங்க வச்சிரு, பிள்ளைய தூங்க வச்சிரு, ஆனால் அந்த சாப்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் இவருக்கு கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ், விருந்தாளிய அழகாக மன இன்பத்தோடு மன ஆசையோடு அழகான முறையில கவனிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுநாள் காலையில ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போகக்கூடிய நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்துச்சு. வஹி வந்தது, வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தனக்கு பல கஷ்டங்கள், பல சிரமங்கள், தன்னுடைய வறுமையோ பெரிய வறுமை இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் மற்றவர்களை கண்ணியப்படுத்துகிறார்களே, மற்றவர்களுக்கு உணவு செய்கிறார்களே என்ற அந்த வசனம் இறங்கிச்சு. அன்புக்குரியவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை புகழ்கிறார்கள், அந்த சஹாபியை புகழ்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து நாங்கள் என்ன படிக்க வேண்டும் என்றால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி தன்னுடைய வறுமையை சொன்னார். ஆனால் முதற்கட்டமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு, தன்னுடைய வீட்டில, தன்னுடைய வீடுகள்ல என்ன இருக்குதோ, என்ன இருக்குதோ அதை கொண்டு நான் அவரை கவனிக்கணும், அவருக்கு நான் உதவி செய்யணும். என்கிட்ட இல்லையா, பிற மக்களை நாங்கள் தூண்டி அவர்களுக்கு ஆசை காட்டி அவர்களை நாங்கள் உதவி செய்ய வைக்கணும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விடயமாக சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், உடல்வாய் ஜனங்களை நீங்க சேர்ந்து நடங்க, குடும்பத்தார்களோடு அழகான முறையில நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தார்களை நாங்க நோவடிச்சு அவர்களுடைய மனதுகளை எல்லாம் உடைத்து எங்களோட குடும்பங்களை துண்டு துண்டாக மாற்றி ஒரு நாளும் சந்தோஷமாக நிம்மதியாக வெற்றியாளர்களாக மாற முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது இந்த உலகத்திலாக இருந்தாலும் சரி, மறு உலகத்திலாக இருந்தாலும் சரி, எங்கேயும் கை செய்தத்துக்குரிய ஒரு வழி, எங்கேயும் ஒரு கை செய்தத்துக்குரிய வழி. நாங்க எங்களுடைய குடல்வாய் ஜனங்களை அவர்களோடு அழகான முறையில நாங்க நடந்து கொள்ள வேண்டும். யார் குடல்வாய் ஜனங்களோடு அழகான முறையில நடந்து கொள்கிறார்களோ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யபசுத அலைஹி ரிஸ்குஹு, தன்னுடைய ரிஸ்க், தன்னுடைய தேவைகள் அனைத்தும், தன்னுடைய தேவைகள் அனைத்தும் அழகான முறையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அதே போல தன்னுடைய ஆயுள் காலம் நீடிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, அவர் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கட்டும். தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நடப்போமா, தன்னுடைய உறவினர்களோடு அன்பாக பாசமாக விட்டு கொடுக்கும் தன்மையோடு நடப்போமா, எங்களுடைய ஆயுள் காலம் நீடிக்கப்படும், எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத் செய்யப்படும், எங்களுடைய தேவைகள் அனைத்தும் எங்களுக்கு அறியாத விதமான முறையிலே எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஹதீஸ், இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான வார்த்தை. புகாரிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடப்போம், குடல்வாய் ஜனங்களோடு சேர்ந்து நடப்போம்.
அவர்களை கண்ணியப்படுத்துவோம். இன்று சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டி எங்களுடைய குடும்பங்களை நாங்களே உடைத்துக் கொள்கிறோம். அவன் என்னுடைய சாப்பாட்டுக்கு வரல, என்ன அவனுடைய சாப்பாட்டுக்கு என்ன கூப்பிடல. இதெல்லாம் பிரச்சனையா சகோதரர்களே? இதெல்லாம் பிரச்சனையா? இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூடம். அதுல பல சோதனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும். அல்லாஹ் சோதிப்பான். இந்த உலகமே சோதனை தான். அன்புக்குரியவர்களே, இந்த ஒவ்வொரு சோதனைகளிலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு கட்டங்களையும் இன்பமாக, அவன் என்னை கூப்பிடவில்லையா, என்னை அழைக்கவில்லையா, என்னை கண்ணியப்படுத்தவில்லையா, நான் அவனுக்கு ஒரு அநியாயம் செய்யாதிருந்தால் நிச்சயமாக நாம் தான் வெற்றியாளர்கள். நாங்கள் மன்னிப்போம், நாங்கள் சேர்ந்து நடப்போம். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஈரோலகிலும் வெற்றி கிடைப்பது நிச்சயமாகும். சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக வஸல்லு பில்-லைலி வன்-நாஸு நியாம். மக்கள் எல்லாம் உறங்குறாங்க, நடுநிசியில அழகான விருப்பில இன்பமான தூக்கத்துல உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்கள் தூங்காதீங்க. நீங்க அந்த நேரத்துல விழித்தெழும்பி அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே, அவனுக்கு முன்னிலையிலே அவனை நீங்கள் வணங்குங்கள். அவனிடத்திலே உங்களுடைய எல்லா விடயங்களையும் முறைப்பாடு செய்யுங்கள். அவனை நீங்கள் வணங்குங்கள். அவருடைய நெருக்கத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். அவனை நீங்கள் அடைந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியாளர்கள் தான், வெற்றியாளர்கள் தான். சொன்னார் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடுநிசியிலே இரவினுடைய அந்த மூணாக பிரித்து இரண்டு பகுதிகள் கழிந்ததன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தின் பக்கம் இறங்குகிறான். அவனுடைய ரஹ்மத்தை இறக்குகிறான். ஏழாவது வானத்துக்கு அவனுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இந்த அடியார்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? மை யதுனி, என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னிடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களுக்கு நான் ஃபஅஸ்தஜீபு லஹ், அவர்கள் கேட்கக்கூடிய விடயங்களை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவர்களுடைய அழைப்புக்கு விடையளிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே எங்களை பார்த்து கூறுகிறான், எங்களை பார்த்து கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, மை யஸ்அலுனி ஃபஉஅதிய லஹ், யார் என்னிடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை முன்வைத்து, அவர்களுடைய கஷ்டங்களை முன்வைத்து, அவருடைய வறுமையை முன்வைத்து யாரெல்லாம் என்னிடத்திலே மன்றாடுகிறார்களோ, என்னிடத்திலே கேட்கிறார்களோ, ஃபஉஅதியஹு, அதனை நான் அவருக்கு கொடுப்பேன், கொடுக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன். அதே போல மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹ், யார் என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய தயாராக இருக்கிறார்களோ, இஸ்திக்ஃபார் செய்ய அந்த நடுநிசியிலே அவனுக்கு முன்னால் வீட்டிருக்கிறார்களோ, நான் அவர்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான் என்றால், இந்த நேரத்திலே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே? மிக பரக்கத் பொருந்திய நேரம் ஒவ்வொரு இரவிலும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலை பொழுதை அடைய முன்னால் நாங்கள் எழுந்து அந்த நடுநிசியிலே இறைவனை வணங்கி அவனுக்காக வேண்டிய இபாதத்களை செய்து அவனுடைய மஹப்பத்தை இரக்கத்தை நாங்கள் அடைந்து கொண்டோம் என்றிருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையும் கஷ்டத்துக்குரியதாக மாறாது. நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையும் கஷ்டத்துக்குரியதாக மாறாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தஹஜ்ஜுதை ஹயாத்தாக்க வேண்டும். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய எங்களுக்கு 4 விடயம் கொண்டு அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புறது, தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாம் சொல்றது. ஒரு தடவை அல்ல, நாங்க எப்பெல்லாம் எவர்களை எல்லாம் சந்திக்கிறோமோ, ஒரு மனிதரை 10 தடவை சந்தித்தால் 10 தடவையும் சலாம் சொல்றது. சுப்ஹானல்லாஹ், எல்லாத்துக்குமே நன்மை தான். அல்லாஹ் வழங்குவதிலே மிக சிறந்தவன். அவனிடத்திலே லோபத்தனம் கிடையாது. அள்ளி வழங்கக்கூடியவன். அல்லாஹ் தர காத்துக் கொண்டிருக்கிறான். அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை நாங்கள் பரப்புவோம். வாத்தி
தாம் அதே போல உணவளிப்போம். வசிலுல் அர்ஹாம் உடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்போம். வஸல்லு பில் லைலி வன் நாஸு நியாம். மிக முக்கியமான விடயம், ஒவ்வொரு நாளும் நடுநிசையிலே எழுந்து நாங்கள் அல்லாஹ்வின் முன்னிலையிலே கண்ணீரை வடிப்போம், எங்களுடைய கஷ்டங்களை முறையிடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு விடை அளிப்பான். எனவே வல்ல ரஹ்மான் எங்களுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக மாற்றி நல்ல முறையிலே வாழ்ந்து ஈடேற்றமான முறையிலே சுவனத்தை அடைய நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.